மக்களே, இன்றைய அக்கவுண்டிங் சிஸ்டம் எப்படி ஈஸியாக நம்ம அக்கௌண்ட்ஸ் கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம போன பதிவில் பார்த்தோம். சிம்பிளான விஷயங்க. அக்கௌண்ட்ஸை ஈஸியாக எப்படி கற்றுக்கிறது, சாதாரண விஷயம்தான் இது. அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன? வரவையும் செலவையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு பதிவு தான். இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டில் ஒரு EDF கேமரா வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் வரவங்க போகிறவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு வீடியோகிராஃபர். அதே மாதிரி தாங்க ஒரு வீடியோகிராஃபர் எப்படி வந்து வரவங்க போகிறவங்க எல்லாத்தையுமே யாருன்னே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரோ, அதே மாதிரி தான் ஒரு புக் கீப்பரோட வேலை. ஒரு பிஸ்னஸ், ஒரு சாதாரண ஒரு ஜென்ரல் ஸ்டோர்லேருந்து பெரிய மால்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் வரைக்கும் என்ன ஆசைப்படுவாங்க அப்படி சொன்னால், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கோம், எவ்வளோ நஷ்டம் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு 5 விஷயம் தான் இதில் அடங்கியிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட மூலதனம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி சொன்னால் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி வேர்ட்ஸில் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படி சொன்னால் அந்த கேபிட்டலில் அசட்ஸ்னால் என்ன சொல்லுவோம் அப்படி சொன்னால் சொத்துக்கள், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் கேபிட்டல், நம்மளோட மூலதனம். அடுத்தது நம்மளோட அசட்ஸ் அப்படி சொன்னால் சொத்துக்கள். அடுத்தது என்ன அப்படி சொன்னால் நம்மளோட லயபிலிட்டிஸ், கடன்கள். நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படி சொன்னால் நம்மளோட சொந்த சொத்துக்களை வச்சு நம்மளால் ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. இப்போ யார்கிட்டயாவது கடன் வாங்கி தான் ஆகணும். அப்போ அந்த கடனுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படி சொன்னால் லயபிலிட்டி, பாரோவிங், டெப்ட்ஸ் அப்படி சொல்லுவோம், லயபிலிட்டி அப்படி சொல்லுவோம். மூணாவது விஷயம் லயபிலிட்டி. அடுத்தது என்ன அப்படி சொன்னால் இன்கம்னா என்ன? நம்மளோட வருமானம். அடுத்தது என்ன? ரெவின்யூனா என்ன? வருமானம் தான் அதுவும். அதில் ப்ராஃபிட், லாபமா நஷ்டமா, ரெவின்யூவா லாஸா, ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். அப்போது ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோட அக்கௌண்டிங் சிஸ்டத்தில் கேபிட்டல், அடுத்தது அசட்ஸ், அடுத்தது லயபிலிட்டிஸ், அடுத்தது ப்ராஃபிட், அடுத்தது லாஸ், அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அண்ட் இன்கம். மொத்தம் 7 விஷயத்தை பார்க்குறோம். இந்த 7 விஷயத்தை சுற்றி தான் ஒரு சர்க்கிளாக சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இந்த சுற்றி வந்துகிட்டு இருக்கக்கூடிய இதுக்குள்ள நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், பரிமாற்றங்கள், பணம் சம்பந்தமான அல்லது பணம் சார்ந்த ஒரு பரிமாற்றத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் அப்படி சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷனில் 2 பேர் இருப்பாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் பரிமாற்றம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் வாங்குபவராக இருப்பார், இன்னொருத்தர் கொடுப்பவராக இருப்பார். அப்போது ஒன் பர்சன் இஸ் எ ரிசீவர், அனதர் பர்சன் இஸ் எ கிவர். இப்போ இந்த 2 பர்சனையும் சேர்த்து நடுப்புற ஒரு சென்ட்ரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பணம், கேஷ். பணமாக்கோ பணத்திற்கு ஈடாக்கோ ஒரு விஷயம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கும். ஒன்று கொடுத்துருப்போம், இல்லது வாங்கியிருப்போம். அப்போது கொடுத்தவரையும் வாங்குபவரையும் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது தான் டிரான்சாக்ஷன் அப்படி சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் அதுதான் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பணம் அல்லது பணத்திற்கு ஈடாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு மாற்றப்படுவதை தான் நம்ம பண பரிமாற்றம் அல்லது பணம் இல்லாத பரிமாற்றம் அப்படி சொல்கிறோம். இதை தான் டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். இந்த டிரான்சாக்ஷனில் கிவரும் இருப்பார், ரிசீவரும் இருப்பார். அப்போது கிவர் என்ன பண்ணணும், ரிசீவரை என்ன பண்ணணும், பெறுபவரை என்ன செய்யணும், தருபவரை என்ன செய்யணும். அதுக்கு அக்கௌண்டிங் ரூல்ஸ் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கு. இவர் என்ன பண்ணணும், இவர் என்ன பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்படி இவர் என்ன செய்யணும், இவர் என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். பெறுபவர் யார், தருபவர் யார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, பாட் குட்ஸ் ஆன் ஃபர்னிச்சர் ஃபார் ₹1 lakh அப்படி சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் ஒரு பொருளை ₹1,00,000 கொடுத்து இப்படி ஒரு பண பரிமாற்றம் அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இந்த பண பரிமாற்றம் அல்லது பணம் இல்லாத பரிமாற்றம், cashless transaction or cash transaction are recorded. The name of transactions. Money or money swappable, exchange one person to another person is the name of transactions. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இதுதான் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனை
முழுவதுமாக ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் மீன்ஸ் நடந்து முடிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நடந்து முடிஞ்ச விஷயத்த டேட் வைஸ் chronological ஆர்டர்ஸ் இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இந்த ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்சாக்ஷன் அப்படி சொல்கிறோம். யார் வாங்கினா, who is the person of receiver, who is the person of giver, இப்படி ரெண்டு பேரையும் சேர்த்தபடி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன்ஸ். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படி சொன்னால், இதில் who is the person of receiver, who is the person of giver அப்படி சொல்லிட்டு யாரு வாங்கினா யாரு கொடுத்தா, who is the person of receiver, who is the person of giver அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இப்போ தனித்தனியாக நம்ம ஏன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யார் வாங்கினா, பணமாகவோ அல்லது பணத்திற்கு ஈடாகவோ ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு பரிமாற்றம் நடந்திருக்கு. அந்த பரிமாற்றம் நடந்த விஷயத்த நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். எதுக்காக? ஏன்னா நடந்து முடிஞ்ச விஷயங்களை ரெக்கார்ட் செய்தால்தான் நம்ம ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும், அவாலுவேஷன் பண்ண முடியும், மதிப்பிட முடியும். வருமானம் என்ன, லாபம் என்ன, நஷ்டம் என்ன, நம்மளோட கடன்காரர்கள் எவ்வளோ அப்படி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நல்லா ரெக்கார்ட் செய்ய முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த விஷயம்தான் ஐடென்டிஃபைடு த டிரான்சாக்ஷன்ஸ் நேம் ஆஃப் ஜேர்னலைசிங். இதை எதன் அடிப்படையில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், கிளாசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அக்கவுண்டிங் ரூல்ஸ், த பேசிக் ஆஃப் கோல்டன் ரூல்ஸ் அடிப்படையில் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபைடு. மூணு விஷயம்தான். ஒன்று, இந்த அக்கௌண்ட்ஸை மூணாக பிரிக்க போகிறோம். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று ரியல் அக்கௌண்ட்ஸ், இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட்ஸ். பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன? தனிநபர் கணக்கு. ரியல் அக்கௌண்ட்னா என்ன? சொத்து கணக்கு. நாமினல் அக்கௌண்ட்னா என்ன? லாப நட்ட கணக்கு. இப்போ பர்சனல் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் தனிநபர் சார்ந்த. இது பர்சனல் அக்கௌண்ட் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த விஷயத்தில் பர்சனல் அக்கௌண்ட்னா எப்படி நம்ம பர்சனல் அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது அடுத்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போது இதன் அடிப்படையில் பரிமாற்றங்களை, அதாவது டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ண போகிறோம். கிவர் யார், ரிசீவர் யார், ரெண்டே விஷயம்தான். அக்கௌண்ட்ஸில் பேசிக்காக என்ன அப்படின்னு சொன்னால் டெபிட் அண்ட் கிரெடிட், பற்று வரவு. இன்னொரு விஷயம் சொல்லணும், வரவு செலவு. செலவை என்ன பண்ணணும், வரவை என்ன பண்ணணும், வரவை கிரெடிட் பண்ணணும், செலவை டெபிட் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயம் தாங்க, டெபிட்டும் கிரெடிட்டும். அப்போது இந்த ஒரு சைக்கிள் அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன் என்ன உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். மணி sortable exchange one person to another person is the name of transaction அப்படி சொல்லிட்டேன். ஜேர்னலைசிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படி சொன்னால், ஜேர்னல் அப்படி சொன்னால் அந்த டிரான்சாக்ஷனில் who is the person of giver, who is the person of receiver அப்படி சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படி சொன்னால் ஜேர்னலைசிங். இந்த ஜேர்னலைசிங்க்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி சொன்னால் போஸ்டிங் அண்ட் பேலன்சிங் லெட்ஜர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செப்பரேட்டான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், ட்ரையல் பேலன்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது ட்ரேடிங் அக்கௌண்ட்னா வியாபார கணக்கு. அடுத்தது ப்ரிப்பேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாப நஷ்ட கணக்கு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட், இருப்பு நிலை குறிப்பு. திருப்பவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் என்ட்ரி. இந்த ஒரு விஷயங்களை சுற்றி தான் இது நடக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 விஷயம் நடக்குது. இதுக்கும் அடுத்த பதிவில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டிரான்சாக்ஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஜேர்னல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.